Assalamualaikum and hello everyone. Welcome back to our channel Taste of Tamil Food. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா வாட் ஐ குக் இன் எ டே தான். இன்ஷால்லா நோம்பு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வீக்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால அதுக்கு முன்னாடி ஒரு வாட் ஐ குக் இன் எ வீடியோ போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து ஒன் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட் டின்னர் வரையும் என்னென்னலாம் நான் குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேமியா தோசை செய்யலாம்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு 4 வெங்காயம் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சைடில் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் சேமியா வேக வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து தண்ணியும் வந்து ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சேமியா தோசை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி செய்வோம். நார்மலாக வந்து சேமியா கிச்சடி டைப்பில் செஞ்சால் வந்து அவ்வளோவா விரும்பி யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த மெத்தடில் சேமியா தோசையாக நான் வந்து செஞ்சிருவேன். அதை விரும்பி எல்லாருமே வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு இல்லைனா உங்கள் வீட்டில் உள்ள உங்களுக்கு யாருக்காவது கிச்சடி வந்து பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா இந்த மெத்தடில் வந்து சேமியா தோசை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இங்கே கடாயில் தண்ணி வந்து ஹீட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த டைமில் வந்து சேமியா ஒரு ஹாஃப் பேக்கெட் சேமியா மட்டும் நான் இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ரொம்ப வந்து கொதிக்க வச்சிட வேணாம், குழஞ்சா போல் போயிடும். ஸோ ஜஸ்ட் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் அளவுக்கு மட்டும் நான் வந்து உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுறேன். அண்ட் இந்த சேமியா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேமியா மட்டும் தனியாக நான் ஸ்ட்ரைனரில் எடுத்துடுறேன். அண்ட் இந்த மாதிரியான சேமியா தோசை பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காகவும் வந்து ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கும் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் அண்ட் எம்மியாக இருக்கும். அண்ட் இங்கே சேமியா வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் ஸ்ட்ரைனர்லேருந்து எடுத்துகிட்டு நான் ஸோ ஒன்ஸ் நல்லா இந்த சேமியாவை நல்லா பிரித்து விட்டுக்கிறேன் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அண்ட் இதுக்கப்புறம் டேரெக்டாக மசாலா சேர்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 முட்டை மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டையை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹாஃப் பேக்கெட்டுக்குங்கிறதுனால 2 முட்டை ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல் பேக்கெட் போடுறதா இருந்தால் 4 முட்டை கூட வந்து சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூடயே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகுத்தூள் அண்ட் சீரகத்தூள்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருக்கிறேன். அண்ட் இது கூடயே பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா மட்டும் சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மிக்ஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற போல இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி வர மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் வந்து தனியாக இல்லாமல் தோசை ஊற்றுற பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மசாலாலாம் போட்டு ரெடியாக இருக்குது சேமியா. அண்ட் இங்கே தோசைக்கல் ஹீட் ஆனதும் ஃபுல்லாக வந்து எண்ணெய் மட்டும் நான் வந்து தேய்ச்சிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு வந்து சேமியா எடுத்து தோசைக்கல் மேலே டைரெக்டாக நான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நார்மலாக நம்ம அடைலாம் செஞ்சால் எப்படி நம்ம தோசைக்கல் மேலே தட்டி போடுவோமோ அதே போலவே பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கரண்டியை வச்சு நான் வந்து ரவுண்ட் ஷேப்க்கு வந்து இந்த சேமியா வந்து நான் தட்ட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இந்த சேமியா தோசையை பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்குள்ளேயே வந்து குயிக்காக வந்து செஞ்சு முடிக்கிறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஹரிபரியாக வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற டைமில் வந்து இட்லி தோசைன்னு சொல்லிட்டு டெய்லி வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்காம இதை போல் டிஃப்ரெண்ட்டாக வந்து சேமியா தோசைன்னு மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இங்கே ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் திருப்பி போட்டுக்கிறேன். பார்க்கவே எவ்வளோ எம்மி அண்ட் கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இந்த சேமியா தோசை ரெசிபியை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே போல் பார்த்தீங்கன்னா சேமியா தோசைங்கிறத மாதிரி நூடுல்ஸ் தோசையும் வந்து செய்யலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான். நூடுல்ஸை வந்து அது போல் வேக வச்சு எடுத்து இதில் முட்டை வெங்காயம் மசாலா எல்லாம் சேர்த்து சேம் நம்ம சேமியாவுக்கு எப்படி நம்ம செஞ்சோமோ அதே போல் தான் நான் செஞ்சு நான் இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நான் இப்போது தோசைக்கல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த நூடுல்ஸ் தோசை பார்த்தீங்கன்னா சேமியா தோசை விடவே ரொம்ப வந்து கிறிஸ்பியாக எம்மியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஒரு நூடுல்ஸ் தோசை ரெசிபியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரை வந்து டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஃபுட்டுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த நூடுல்ஸ் தோசையை பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கு அப்புறம் நான் பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடுறேன். ஸோ பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த நூடுல்ஸ் தோசையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வாட் ஐ குக் இன் இடையில நூடுல்ஸ் அண்ட் சேமியா தோசை வந்து ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக தான் இருக்கும்.
அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 to 9:30 ஆஸ் யூஷுவல் முடிஞ்சிருச்சு. லஞ்சுக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்குள்ளே நான் ஆன்லைனில் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது உங்ககிட்ட காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக பிளான்ஸ் வைக்கிறதுக்காக கொஞ்சம் பார்ட்ஸ்லாம் வாங்கித்தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளான்ஸ்லாம் வைக்கிற மாதிரி ஒரு பாட் வாங்கியிருந்தேன். கீழே ட்ரே வச்சு அந்த பாட் வாங்கியிருந்தேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அம்மா செடி அழகுக்காக வைக்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக கீழே ட்ரே வச்ச மாதிரி பாட் வாங்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த இது ஆர்டர் போட்டேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 செட் ஆஃப் பீசஸ் இருந்துச்சு. மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். அரௌண்ட் ஒரு 250 தான் இருந்தது. ஸோ ரொம்ப சீப்பாக தான் இருந்தது. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா அம்மா அண்ட் பிரதரும் பார்த்தீங்கன்னா இது உள்ள செடிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் குக் பண்ண போகலான்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். அண்ட் இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் ரோஸ்ட் செய்யலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ரெசிபியோட வீடியோ லாஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல் டீட்டெயில்ஸாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் வச்சு ஒரு எலக்ட்ரிக் குக்கரில் குயிக்காக எப்படி சிக்கன் பிரியாணி போடுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸாக போட்டிருப்பேன். அண்ட் அது கூட சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கேன். இதில் ஜஸ்ட் உங்களுக்கு கிளிம்ஸாக மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன். ஃபுல் வீடியோ ஷேர் பண்ணல. ஸோ எலக்ட்ரிக் குக்கரில் தம் எதுவுமே போடாமல் உதிரியான ஒரு சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல் அண்ட் எம்மியான இந்த சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி ஒரு ஹைலைட்டான ஒரு ரெசிபினே சொல்லலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி அண்ட் சிக்கன் பிரியாணி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எம்மியான சிக்கன் ரோஸ்ட் அண்ட் பிரியாணி ரைத்தாவோட என்னோட லஞ்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே சிக்கன் ரோஸ்ட்டை பாருங்கள், பார்க்கவே எம்மி அண்ட் ஜூஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மஸ்ட்டு ஒரு ட்ரை அவுட் ரெசிபி தான் இந்த சிக்கன் ரோஸ்ட் ரெசிபியை சொல்லுவேன். ஸோ லஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்படியே நம்ம டின்னருக்கு வந்துடலாம். இடையில பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி நான் செஞ்சது நான் போடலை. ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்தீங்கன்னா பானிபூரி தான் செஞ்சேன். பானிபூரியோட ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதனால் டேரெக்டாக ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறது ஸ்கிப் பண்ணிவிட்டு டின்னருக்கு வந்துட்டேன். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சன்னா மசாலா வித் சப்பாத்தி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சன்னா மசாலாக்காண்டி மசாலாவுக்கு அரைச்சிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 7-8 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃபாக நான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன். அது கூட பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு 3 தக்காளி, பழுத்த தக்காளி போல் கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு 3 பெரிய சைஸ் காஞ்ச மிளகாயும் இது கூடயே சேர்த்துருக்குறேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் இருந்தால் அது கூடயே சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் இல்லைங்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மசாலா தான். அண்ட் செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிள் ப்ராசஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர் அண்ட் எம்மியாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குக்கரில் சன்னா நான் வேக வச்சுருந்தேன். உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அண்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒன்ஸ் சன்னாலாம் வெந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை நான் வச்சிடுறேன். இன்றைக்கி நான் இந்த இரும்பு கடாயில் தான் செய்ய போகிறேன். அண்ட் இங்கே கடாய் ஹீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் பட்டை, கிளாம்பர் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ரொம்ப முட்டைக்கெல்லாம் நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சைஸில் நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் இப்போ கடாயில் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெங்காயம் பேஸ்ட்டாக ஒரு 7-8 வெங்காயம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கோம். அதனால நம்ம வதக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிட்டா போதும். அண்ட் இந்த வெங்காயம் கலர் மாறுற ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சிருக்கிற பேஸ்ட்டை நான் கடாயில் சேர்த்துடுறேன். அண்ட் ஒன்ஸ் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த கடாயிலேயே நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ரொம்ப தண்ணி எதுவுமே நம்ம விட்டுறக்கூடாது. ஜஸ்ட் மிக்ஸி ஜாரில் அந்த மசாலாலாம் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் க்ளீன் பண்ணி நம்ம இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து அதையும் இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேரெக்டாக மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சிம்பிள் மசாலா தான், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஒரு 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா பெப்பர் சேர்த்துருக்கிறேன். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் நான் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கல, ஏன்னா நான் வந்து வரமிளகாய் நான் சேர்த்தேன் இல்லையா, சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால மிளகாய் தூள் நான் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிளகாய் தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் சன்னா வேக வச்சு இல்லையா குக்கரில், அது அப்படியே நான் பார்த்தீங்கன்னா கடாயில் சேர்த்துடலாம். தண்ணியோட தான் நான் சேர்த்துருக்கிறேன். அண்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மத்து வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சன்னாவை நான் வந்து கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு இருக்கிறேன். அண்ட் இந்த ப்ராசஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதி சன்னாவை நம்ம இதை போல் மசிச்சு விட்டோம்னா அது டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ரஃப்பாக பார்த்தீங்கன்னா 1-2 இந்த சன்னாவை வந்து நான் மசிச்சு விட்டுக்கிட்டேன். அண்ட் நார்மலாக வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா பாதி சன்னாவை வேக வச்ச சன்னாவை எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி போடுவாங்க. பட் நான் அப்படி எதுவுமே போடாமல் ஜஸ்ட் மற்ற வச்சு மட்டுமே வந்து நான் மசிச்சு விட்டுட்டேன். அண்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி மட்டும் ஃப்ளேவருக்காக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அண்ட் இந்த டைம்லேயே வந்து சைடில் சப்பாத்தி மாவும் வந்து திரட்டிடலாமேன்னு சொல்லிட்டு நான் திரட்டிட்டு இருக்கிறேன். அண்ட் இந்த ரோலிங் மேட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நார்மலாக வந்து சப்பாத்தி கட்டையில் தான் வந்து நான் சப்பாத்திலாம் பசைகிறத வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் இந்த ஒரு ரோலிங் மேட் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்த்துவேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. கண்டிப்பாக இந்த ரோலிங் மேட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே சப்பாத்தி வந்து ஒன்று நான் தவால போட்டு எடுத்துட்டு இருந்தேன். சைடில் வந்து நம்ம சன்னா மசாலா இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் சைடில் தூக்கி வச்சுட்டேன். அண்ட் இந்த சப்பாத்தி மாவு பசையும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கீ மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றினீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் சப்பாத்தி மாவு பசையும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு சப்பாத்தியாக பார்த்தீங்கன்னா நான் எடுத்து நான் ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு இருந்தேன். ஸோ டின்னருக்கான வேலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. சன்னாவும் ரெடி ஆயிடுச்சு அண்ட் சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் இன்னைக்கு வந்து வாட் ஐ குக்கின் இடையில டின்னருக்காக நான் செஞ்ச இந்த சன்னா மசாலா வித் சப்பாத்தி ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ பாருங்கள், சன்னா மசாலா நம்ம தண்ணி வந்து குக்கரில் உள்ள தண்ணி அப்படியே நம்ம சேர்த்தோம். பட் எவ்வளோ கெட்டியாயிடுச்சின்னு பாருங்கள். மசிச்சு விட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருக்கு. ஸோ பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலெலாம் நம்ம சன்னா மசாலா வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னைக்கு வாட் ஐ குக்கின் டே ரெசிபியில் நான் செஞ்ச எல்லா ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபி அண்ட் பிளாக்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.